சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்ன? ப்ரோக்ராமிங் எல்லாம் எப்படி போடுறது? கோடிங்னா அவ்வளோ கஷ்டமா? ப்ரோக்ராமிங் பழகணும் அப்படின்னா அதுக்கு கணக்கெல்லாம் போட்டு பழகுனா தான் சாஃப்ட்வேரில் டெவலப் பண்ண முடியுமா? எரர் வந்து ப்ரோக்ராமிங்க்கு நல்லதா கெட்டதா? டெவலப்மெண்ட்டில் பிஸ்னஸ் லாஜிக்னால் என்னது? ஒரு வெப்சைட்டுக்கு வியூவர்ஸ் வராங்கன்னா அது எப்படி அந்த டெவலப்மெண்ட் கம்பெனி கண்டுபிடிச்சிட்றாங்க யார் எப்படி என்னென்னு? அவங்க லாகின் பண்ணலைன்னா கூட. ப்ரோக்ராமிங் பழகினதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி கம்பெனிக்கு போகணும்? மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கா இல்லை ஸ்டார்ட் அப்க்கா? அதிகமான யூசர்ஸ் கொடுக்குற டேட்டா எந்த விதத்தில் யூஸ் ஆகுது? யூடியூப்பையும் கூகுள் குரோமையும் தவிர அதிகமாக கூகுளோட எந்த ஆப்லேயுமே ஆடே வர்றதில்லையே, ஏன்? அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? க்ளவுடுனா என்னது? சர்வர்னால் என்னது? இந்த யூடியூப்பை எடுத்துக்கிட்டால் கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு எல்லா வீடியோலையும் எல்லோரும் சொல்கிறாங்களே, ஒரு வேளை அது ப்ரோக்ராமிங்கில் ஏதோ பண்ணியிருப்பாங்களோ, அதனால் மக்கள் எல்லாருக்கும் அந்த யூடியூப் எல்லா வீடியோவும் சஜஸ்ட் பண்ணுதோ? ஒரு வேளை நீங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனியை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்ன டைப்பை சூஸ் பண்ணுவீங்க? மல்டிநேஷ்னல் கம்பெனிலையும் டைப்ஸ் எல்லாம் இருக்கா? சர்வீஸ் பேஸ்டுனா என்ன? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்னால் என்ன? இந்த சோஷியல் மீடியாவில் நிமிஷத்துக்கு பல வீடியோஸும் சரி, ஃபோட்டோஸும் சரி, ஸ்டோரிஸும் சரி அப்லோட் பண்ணுறாங்க. அவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்கும்? எப்படி அவ்வளோ டேட்டாவை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க? எல்லா கூகுளோட ஆப்லேயுமே ஏன் குவான்டிட்டியை விட குவாலிட்டியை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க? ஏன் அந்த ட்ராப் டவுன் மெனு, நேவ் பார் இதெல்லாம் கொண்டு வராங்க? கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன? க்ரியேட்டிவிட்டினா என்ன? ஏன் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி அப்படின்னு பக்கமாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக நாம் அதெல்லாம் அக்ரி பண்ணணும்? ஒருவேளை சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்தா நாமளும் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமோ? டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ரோக்ராமிங்க்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பண்ணுற ப்ரோக்ராமிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லா கம்பெனிலையுமே டீமாக தான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தன் தலைப்பகுதியை பண்ணுறான்னா இன்னொருத்தன் வால் பகுதியை பண்ணுவான். எப்படி வந்து அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு வராங்க? ஒருவேளை எல்லா கம்பெனிலுமே வெர்ஷன் கண்ட்ரோல் ஏதாவது வச்சுருப்பாங்களோ? எரர்ஸ், பக்ஸ், கிளிச்சஸ் இது எல்லாமே ஒரே மீனிங் மாதிரி தான் தெரியுது. உண்மையிலுமே இதுக்கெல்லாம் தனித்தனியாக அர்த்தம் இருக்கா? ஏன் வந்து எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயுமே ப்ரோக்ராமிங் வந்து 50% தான், மீதி 50% வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க? ப்ரோக்ராமிங் படித்தா நமக்கு வேலை கிடைக்கும், வேலையே தேடாமல் ப்ரோக்ராமிங்கை மட்டும் வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறது? ஏன் எல்லா அடல்ட்ஸுமே இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க? யூடியூப் யாருக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுது. கூகுள் மேப் நமக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து காட்டுது. கூகுள் குரோம் நம்ம என்ன தப்பாக டைப் பண்ணாலும் கரெக்டான சஜஷன்ஸை காட்டுது. இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க? ஒருவேளை கூகுள் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஒருவேளை நாம் சாஃப்ட்வேர் டெவலப்பிங்குள்ளே போனோன்னா நாள் முழுக்க உட்கார்ந்த இடத்துலையே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இந்த மாதிரி பல கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சீரீஸில் ஒவ்வொரு கொஷின்ஸையும் சரி, ஒவ்வொரு ஹடில்ஸையும் சரி நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிகிட்டே வருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுக்கிட்டே வருவோம். என் பேர் பாலாஜி துரைசாமி. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.